நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வாரத்திலும் மீண்டுமாய் உங்களை காண்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியும் தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரமகுயவனே, உமது கரங்களில் என்னையும் தந்து விட்டேனே. பரமகுயவனே, உமது கரங்களில் என்னையும் தந்து விட்டேனே. சித்தம் போல் என்னை நடத்துமே, சித்தம் போல் என்னை நடத்துமே. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளின் செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16வது வசனம். ஏசாயா 33:16. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஒருவேளை இந்த நாட்களில் நம்மை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் வாக்களிக்கிறார். உன் அப்பம் உனக்கு கொடுக்கப்படும், உன் பிள்ளைகளுடைய அப்பம் அவர்களுக்கு கொடுக்கப்படும், உன் பிள்ளைகளுடைய தண்ணீர் அவர்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கொடுக்கப்படும் சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் கிடைக்கும்னு சொல்லி உறுதிப்படுத்தவும் செய்கிறாரு. அது ஒருவேளை நம்முடைய என்ன தேவையை குறித்து நம்ம கலங்கி போயிருக்கோமோ, யாருடைய தேவையை குறித்து நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ, அதையெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஏக்கங்களையும் தவிப்புகளையும் அறிந்த தகப்பன் சொல்றாரு, உங்களுடைய தேவை சந்திக்கப்படும், உங்களுடைய வாஞ்சை நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. எதை குறித்து ஏங்கிக்கிட்டு இருக்கோம், எதை குறித்து தாகமாக இருக்கோம்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஸோ நம்முடைய தாகங்களை எல்லாம் தீர்க்கிற மேகமாய் நம்மோடு கூட வருகிற தகப்பன் நிச்சயமாக நம்முடைய அப்பத்தை நமக்கு தருவார், நம்முடைய தாகத்தை தீர்ப்பார், நமக்கு தேவையான தண்ணீரை நமக்கு தந்தருள்வார். அன்று வனாந்திரத்தில் பசியோடும் தாகத்தோடு அலைந்த தம்முடைய ஜனங்களுக்கு தேவையை சந்திக்க மன்னாவை கொடுத்த தகப்பன், கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணின தேவன் இன்று ஜீவனோடு இருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளையும் சந்திப்பார், நம்முடைய இயக்கங்களையும் தீர்த்து வைப்பார். இந்த நாளில் அந்த வசனத்தில் ஒருவேளை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33:15 வசனத்தை பார்த்தோன்னு சொன்னால், நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலம் ஆகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. இந்த வசனத்தின்படி நம்ம வாழ தீர்மானிப்போம். இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை வடிவமைத்து கொள்ள கர்த்தருடைய பலன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். அப்படி நம்ம செய்யும்போது நம்முடைய தேவை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யப்படும். நம்முடைய தண்ணீர், நமக்கு தேவையான நம்முடைய தாகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நாம் எதிர்பார்க்காத விதத்தில் அற்புதமாக அதிசயமாக தீர்த்து வைப்பார். ஸோ விசுவாசத்தோடு கூட நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னு சொன்னால், மகளுக்கு நாங்கள் மெடிக்கல் காலேஜில் வெள்ளூரில் அப்ளை பண்ணியிருந்தோம். மெடிக்கலுக்கும் போட்டிருந்தோம், ஆப்டோமெட்ரிக்கும் நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். இந்த 2 கோர்ஸுக்கு மட்டும் போட்டிருந்தோம். அங்கே உள்ள எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டா, முடிஞ்ச இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு வந்துட்டோம். வேறு எந்த காலேஜுக்கும் போக அவளுக்கு விருப்பமும் இல்லை. வேறு நாங்கள் அதிகமான அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் நாங்கள் எதுவும் செலவு பண்ணலை. டிகிரி கோர்ஸுக்கெலாம் போட்டிருந்தோம், ஒரு 2 காலேஜுக்கு போட்டிருந்தோம். ஒன்று அவள் சென்னையில் போட்டிருந்தா, இன்னொன்று மதுரையில் போட்டிருந்தோம். எல்லா இடத்துலேருந்தும் அட்மிஷன் வந்திருக்கு. ஆனால்
எனக்கும் அனுப்ப விருப்பம் இல்லை, நாங்கள் லோக்கலில் எந்த காலேஜுக்கும் போடவும் இல்லை. எல்லா இடத்துலேருந்தும் அட்மிஷனுக்கு எல்லாரும் அட்மிஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் நாங்கள் செயல்படலை. அட்மிஷன் டேட்டு முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. விசுவாசத்தோடு கூட நாங்கள் இதோட முடிவை எதிர்பார்த்துருக்கோம். எம்பிபிஎஸ் சீட்டு முடிஞ்சிடுச்சு. ஆப்டோமெட்ரி ரிசல்ட் மட்டும் இருக்குது. ஸோ ஆப்டோமெட்ரி ரிசல்ட்டில் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போதும் ரொம்ப நாள் கடந்து போய்கிட்டு இருக்கு. எங்களுக்குள்ள ஒரு தளர்வு உண்டாகுது. ஒரு 1 இயர் வேஸ்ட்டாக போயிருமோ அப்படிங்கிற எண்ணமும் வருது. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக தந்தார். இந்த வசனத்தில் அவனப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். என் மகளுடைய இருதயத்தின் என் மகளுடைய தேவை கட்டாயம் கொடுக்கப்படும். 2வது அந்த வாஞ்சைய அந்த தண்ணீர், அவளுடைய தண்ணீர் அவளுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அந்த நிச்சயமாய்ங்க ஒரு வார்த்தை என் இருதயத்தை பலப்படுத்தினது. நான் விசுவாசத்தோடு கூட மாறுபாடான எந்த அறிக்கையும் பண்ணாமல் நாங்கள் அமைதியாக காத்திருந்தோம். சரியாக நாங்கள் இனிமேல் என்ன செய்யலான்னு யோசித்த அந்த இரவு ரிசல்ட் வந்துச்சு. நாங்கள் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவளுடைய ஒருவேளை 60 பேர் அதில் செலக்ட் ஆகியிருந்தாங்க. அதில் 60 பேர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. 10 பேர் தான் செலக்ட் ஆகியிருந்தாங்க. இவளோட பேர் அந்த 10ல் 1 வந்திருந்தது. ஸோ நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆண்டவருக்கு மகிமையை கொடுத்தோம். இப்போது அதே போல் நாமும் கூட ஆண்டவர் சமூகத்தில் பொறுமையாக அதே நேரத்தில் விசுவாசத்தோடு கூட நம்ம காத்திருப்போம். நம்முடைய தண்ணீர் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் தருவார். நம்முடைய அப்பத்தை நமக்கு கொடுப்பார். அந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் தியானிக்கும் போது நம்ம என்ன செய்து காத்திருக்கணும், எந்த விதத்தில் இந்த நம்பிக்கையை வைக்கணுங்கும்போது தான் வசனத்தோட முதல் பகுதி சொல்லுது. 15வது வசனத்தோட முதல் பகுதி நீதியாய் நடந்து. ஸோ நீதியாய் நடந்தது. ஒருவேளை உலகத்தாரும் நாமும் எல்லாருமே நம்முடைய மனச்சாட்சிக்கு பயந்து ஓரளவு எல்லாருமே நீதியாக தான் நடக்கும். தவறுதலை தான் சில காரியங்களை செய்வோம். ஒரு சிலர் துணிகரமாக காரியம் செய்கிறவங்க இருக்கலாம். ஆனால் நம்ம துணிகரமாக செய்யட்டா கூட முடிஞ்ச அளவு நீதியாக நடப்போம். ஆனாலும் தேவனுடைய பார்வையில் நம்முடைய சுய நீதி அழுக்கும் கந்தையுமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்முடைய நீதியை நம்பி நாம் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவரில் நாம் என்ன செய்யணும்னா, முதலாவதாக நீதி உமக்கே உரியதுன்னு வேதவசனம் சொல்லுது. அவருடைய நீதிக்கு நம்ம என்ன செய்வோம், விட்டு கொடுப்போம். தேவனுடைய பார்வையில் எது நீதியானது அப்படிங்கிறத நம்ம நிதானிச்சு அறியணும். உலகம் நிறைய காரியங்களை நியாயம் தீர்க்கும், நிறைய காரியங்களை சொல்லும். நம்முடைய இருதயமே கூட நிறைய காரியங்களை மற்றவங்களை குறித்து தவறாக நிதானிச்சிருந்தோம், நாமே நியாயம் தீர்த்திருந்தோம். ஆனால் அப்படி இல்லாத அளவுக்கு ஆண்டவர் வேதத்தில் பாருங்கள், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு இருக்கு. இன்னும் சில இடங்களில் பார்த்தோன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற நீதியை நாம் செய்கிறவங்களா காணப்படணும். அவர் தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி வாழ்கிறவங்களா காணப்படணும். முதலாவது அவருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, நாம் அவருக்கு முதலாவது கீழ்ப்படியணும். அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆபிரகாம ஆண்டவர் என்ன சொன்னார், உன் வீட்டை விட்டு போன்னு சொன்னார். அவன் விசுவாசத்தோடு நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அந்த வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியே புறப்பட்டு போனால் ஆண்டவர் அவரை பெரிய ஜாதியாக்கினார், அவன் பேரை பெருமைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஸோ ஆண்டோடைய பார்வையில் ஆபிரகாமோட விசுவாசம்தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதற்கடுத்தால பார்த்தோன்னு சொன்னால் ஈசாக்கோட வாழ்க்கையில் சொல்லுவார் ஆண்டவர், நீ இந்த இடத்துல பஞ்ச காலத்தில் ஈசாக்கு இன்னொரு தேசத்துக்கு போகலான்னு அவனுடைய சுய ஞானத்தின்படி செயல்படும் போது ஆண்டவர் சொல்வார், இல்லை நீ இந்த இடத்துல இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவார். அந்த வார்த்தையை நம்பி கீழ்ப்படிஞ்சு இருந்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைய ஆண்டு கிருபை செய்தார். அவனை பெரிய விருத்தி அடைய செய்து பெரியவனாக்குனார்னு பார்க்குறோம். அதே போல் ஈசாக்கோட மகன் யாக்கோபோட வாழ்க்கையில் பார்த்தோன்னு சொன்னால், லாபான் வீட்டில் போய் இருப்பான். ஒரு நாள் ஆண்டவர் சொல்வார், நீ திரும்பி போ, நான் உனக்கு நன்மை செய்வேன்னு சொல்வார். அப்படி அவன் திரும்பி போகும்போது பல மாறுபாடான காரியங்களை சந்திப்பான். பின்னால் மாமனார் விரட்டுவான், முன்னால் ஏசா எதிர்கொண்டு வருவான். ஐயோ நான் என்ன செய்வேன்னு திகச்சு நிற்கும்போது அவர் ஆண்டவர் வார்த்தையை சொன்ன வார்த்தையை நினைவுக்கு வருவான். நீ திரும்பி போ, நான் உனக்கு நன்மை செய்வேன்னு எனக்கு சொன்னீங்களே ஏசப்பா, நான் இப்போ திரும்பி போகிறேன், என்னை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சிட்டு அவன் முன்னேறி செல்லும் போது பின்னாட்களில் பார்த்தோம்னா யாக்கோபோட அவரை எந்த பிள்ளைகளை இழந்துருவோம், எந்த செல்வத்தை இழந்துருவோம், நம்முடைய ஆசீர்வாதங்கள்லாம் இழந்துருவோன்னு பயந்து ஆண்டவர்கிட்ட அவன் முறையிட்ட போது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சாரு.
அவன் சொல்ல கீழ்ப்படிஞ்சு திரும்பி போனான். அவனை 12 கோத்திரங்களுக்கு பிதாவாக மாற்றினார். 12 அவனுடைய பிள்ளைகள் எந்த பிள்ளையும் அழிந்து போகாமல் 12 கோத்திரமாக உருவாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணார். இதே போல் பார்த்தோன்னு சொன்னால் ராகாப்புங்கிற ஒரு மகா கிட்ட ஆண்டவர் சொல்வார், இந்த சிவப்பு நூல் கயிறை நீ கெட்டி வை, உன் குடும்பம் தவிப்புவிக்கப்படும் அழிவுக்குன்னு சொல்லும்போது அவள் விசுவாசத்தோடு அந்த வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டா, அந்த சிவப்பு நூலை கட்டி வச்சா, தன்னுடைய குடும்பத்தாரை தன்னோடு கூட்டி வச்சிருந்தா. ஆண்டு சொன்னதின் படியெல்லாம் அவள் கேள்விப்பட்டதின் படியெல்லாம் அவள் விசுவாசத்தோடு செயல்பட்ட போது ஆண்டவர் அதே அவளுக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தருடைய வம்ச வரலாறுல இடம்பெறக்கூடிய பாக்கியத்தை கூட அவள் பெற்றுக்கொண்டாள். பாருங்க, இதுதான் நீதி. தேவனுடைய பார்வை உலகத்துல 1000 நீதி இருக்கலாம், 1000 சட்டத்திட்டங்கள் இருக்கலாம், அதெல்லாம் இந்த உலகத்துல வாழ்வதற்கு நம்ம பின்பற்றணும். ஆனா உன்னதருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உன்னதர் நம்முடைய தாகங்களை தீர்க்கணும்னு சொன்னா, அவருடைய கரத்துல இருந்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, அவருடைய பார்வைக்கு நீதியானவைகளை செய்ய இந்த வேதத்தை ஆராய்ந்து அதன்படி நடக்க நம்மை நாமே முற்றிலும் விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்கிறவரா இருக்கிறாரு. அடுத்தால பார்த்தோன்னு சொன்னா அதே வசனம் சொல்லுது, செம்மையானவைகளை பேசி. நம்ம எல்லாமோ பேசுகிறோம், நிறைய பேசுகிறோம், ஆனால் நம்ம செம்மையானவைகளாக பேசுகிறோமா அப்படிங்கிறத இந்த நாட்களில் சிந்திப்போம். வேதத்தில் நம்ம பேசுகிறத குறித்து நிறைய காரியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முக்கியமான உங்களுக்கு பேசுகிறதற்கு ஏது உண்டானால் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நான் பேசுகிற காரியம் என்னுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவானதாகவும் இருக்கணும், என் பக்கத்தில் இருக்கவங்களோட பக்தி விருத்திக்கு ஏதுவானதாகவும் இருக்கணும், என்னோட பழகிறவங்களோட பக்தி விருத்திக்கு ஏதுவானதாக இருக்கணும். நான் பேசுகிற காரியங்களை கேட்கும்போது கேட்குற ஒவ்வொருவருக்கும் அது பக்தி விருத்திக்கு ஏதுவானதா, அவங்க கடவுளுக்குள்ளே இன்னும் வேரூன்றுவதற்கு ஏதுவானதா, தன்னுடைய வாழ்க்கையில் அன்பில் வேரூன்றுவதற்கு ஏதுவானதா, இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஏதுவானதா அந்த வார்த்தைகள் காணப்படுகிறதான்னு சொல்லி நம்மை நாமே சிந்திப்போம். சில நேரங்களில் நம்ம மனம் பதறி ஒரு வேகத்தில் விசனத்தில் சில காரியங்களை நம்ம பேசுகிறவர்களாக காணப்படுதோம். ஆனால் அந்த காரியத்தை கூட இனி மாற்றி அமைத்து இந்த நாளில் நம்ம தீர்மானிப்போம், நான் செம்மையானவைகளை மட்டும் பேசணும். அப்படி பேசும்போது தான் ஆண்டவர் நமக்கு அனுசாரியாக இருந்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அதன் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறவராக காணப்படுவார். நம்முடைய அப்போ நமக்கு கொடுக்கப்படும், நம்முடைய தண்ணீர் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஸோ செம்மையானவைகளை பேச நம்ம தீர்மானிப்போம். எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை நான் சொல்ல அறியும்படிக்கு அவர் காலைதோறும் என்னை எழுப்பி கல்விமானின் நாவை தந்தர்லினார், கற்றுக்கொள்கிறவர்களைப் போல என்னை கவனித்து கேட்க செய்கிறார்னு இருக்கிறது. ஸோ நாம் காலைதோறும் எழும்புவோம், அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம், அவர் கற்றுத்தருவர்களை நம்ம கற்றுக்கொள்ளுவோம். சமயத்துக்கு இளைப்படைந்தவர்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லத்தக்கதான ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். அப்போது நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்முடைய காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கு அடுத்தால் அந்த வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. இந்த உலகத்தில் நம்ம நிறைய காரியங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள நம்ம ஆசைப்படுறோம், தவறில்லை. ஆனால் இன்னொருத்தருக்கு இடுக்கண் செய்வதால் வரக்கூடிய ஆதாயத்தை நம்ம வெறுக்க பழகுவோம். அப்படி வர்ற ஆதாயம் எனக்கு வேண்டான்னு சொல்ல பழகுவோம். என்ன கர்த்தர் ஆசீர்வதித்தா போதும், என்னுடைய பிரயாசத்தினால நான் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் உண்மையாக வரக்கூடிய ஆசீர்வாதம் போதும், இன்னொருத்தரை ஏமாற்றியோ இன்னொருத்தரை வஞ்சித்தோ இன்னொருத்தரை கெடுத்தோ இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு துரோகமோ வஞ்சகமோ செய்தோ எனக்கு கிடைக்கிற ஆதாயத்தை நான் வெறுக்க தீர்மானிக்கிறேன். நல்ல தீர்மானிப்போம். உள்ள வேலைக்காகவோ இல்லை வேற எந்த லாபத்துக்காகவோ யாரோ ஒருத்தரை நம்ம ஏமாற்றி பழைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட அந்த மன வருத்தத்துக்கு நம்ம ஆளாக நேரிடும். ஸோ எந்த சூழ்நிலை இன்னொருத்தரை மிதித்து நான் மேலே ஏற மாட்டேன் அப்படிங்கிற தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், நேர்த்தியின் பாதையில் நீதியின் பாதையில் நேர்த்தியாக நடத்துவார், நேர்வழியாய் நடத்துவார். விசுவாசத்தோடு கூட இந்த இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்க பழகுவோம். அப்போ நமக்கு கொடுக்கப்படும், நம்முடைய தண்ணீர் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அதுக்கு அடுத்தால பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. இதை இன்னைக்கு இந்த உலகமே செய்யணும். ஆனால்
அது எப்படி சொல்ல முடியலை, கடவுளோட கருத்தில் நம்ம கேட்போம். ஆனால் நாம் தீர்மானிப்போம், எந்த சூழ்நிலையும் பரிதானத்துக்கு நான் என் கையை நீட்ட மாட்டேன், என் பிள்ளைகளையும் நான் அந்த மாதிரி வளர்க்க தீர்மானிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுப்போம். கர்த்தர் இந்த காரியங்களை நம்ம செய்வதற்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை தருவார். எல்லா காரியத்திலும் ஒருவேளை சிலர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், நாம் அப்படி இருந்தோம்னா நம்மளை ரொம்ப பைத்தியக்காரங்களா நினைக்காங்க, நம்மளை ரொம்ப ஏமாளியா நினைக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை சில நேரங்களில் சில நிறுவனங்களுக்காக சில காரியங்களுக்காக நம்ம நன்கொடையாக மனவுவந்து கொடுக்கறது வேற, மனவுவந்து ஒரு காரியத்தை சீர் செய்து கொடுக்குறதோ, ஒரு இடத்துக்கு ஒரு தேவையான ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறதோ தவறு கிடையாது. ஆனால் நம்முடைய காரியங்களை சாதித்து கொள்வதற்காக தேவையற்ற காரியங்களை இன்னொருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ஏற்கனவே முந்தின பகுதியில் பார்த்த பாரு, இன்னொருத்தரோட ஆசீர்வாதத்தை கவர்ந்து கொள்கிறதுக்காகவோ, இன்னொருவரை விட நான் முந்தி போயிடணுங்கிறதுக்காகவோ, இன்னொருவரை விட என்னை மேலானவளாய் காட்டிக்கொள்ளணுங்கிறதுக்காகவோ நம்ம பரிதானம் கொடுப்பதும் மிகவும் தவறானதாகும். ஆனால் நம்ம இந்த இருக்கிற உலகத்தில் சாதாரண நம்முடைய நன்மைகளை, நியாயமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூட சில நேரங்களில் நம்ம தவறான செயல்களுக்கு இறங்க வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளோம். இந்த காரியங்களை இந்த காலத்தில் ஆண்டவர் மாற்றி தரும்படியாக நம்ம ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய சுயத்திற்காக நம்ம எந்த ஒரு பரிதானத்துக்கும் இடம் கொடுக்காதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் தாமே அப்படி வாழ்வதற்கு ஏற்ற கிருபைகளை, அந்த காரியங்களுக்கு நம்முடைய கையை உதறக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருவாராக. அப்படி நம்ம செய்யும்போது நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய தேவை நமக்கு சந்திக்கப்படும். நம்முடைய ஏக்கங்கள் நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் ஆண்டவர் நமக்கு நம்முடைய ஏக்கங்கள் எல்லாம் தீர்த்து ஆசீர்வதிப்பார். இன்னும் அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாத பண்ணிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. ஸோ அப்போ நம்ம பேசுகிறத குறித்து கவனமாக இருக்கணும்னு மட்டும் இல்லை, நம்ம கேட்கிற விதத்தை குறித்தும் நம்ம கவனமாக இருக்கணும். பாருங்கள், அதில் ரத்தம் சிந்து அவ்வளோ தவறான யோசனைகள், தவறான காரியங்களை நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்து தவறான ஆலோசனைகளை தந்து மற்றவங்களை குறித்து நாமும் தவறாக நினைக்கும்படி நம்மை தூண்டுகிறவர்களை, இந்த கோல் சொல்கிறவன், விளையாட்டாக பேசுகிறேன்னு சொல்லி பேசுகிறவங்க, மற்றவங்க மனசு புண்படும்படி பேசுகிறவங்க, மற்றவங்களை குறித்த ஒரு அற்பமாக என்ற அந்த பேசுகிற அந்த காரியங்களுக்கு எல்லாம் நம்ம விலகி இருக்க தீர்மானிப்போம். அதே போல் பொல்லாப்பை காணாதபடிக்கு நம்முடைய கண்களை நம்ம மூடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, நம்ம கண்ணு முன்னால் நடக்கிற அநியாயங்களை நாம் என்ன செய்கிறோம், நிறைய நேரம் கண்டும் காணாதவங்களாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த பொல்லாப்பை கண்டு கழிகுறுகிறவர்களா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. பொல்லாங்கான காரியத்துக்கு, பொல்லாப்பான காரியத்தை காணாதபடிக்கு நம் கண்களை மூடி அதை சகித்து கொள்ளாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது கர்த்தர் இந்த இதில் உள்ள நம்ம நீதியாக நடக்க தீர்மானிப்போம், செம்மையானவைகளை பேச தீர்மானிப்போம், இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்க பழகுவோம், பரிதானங்களை வாங்காதபடிக்கு நம்ம கைகளை உதற பழகுவோம். அது மாத்திரம் இல்லை, ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு நம்முடைய செவியை அடைப்போம், பொல்லாப்பை காணாதபடிக்கு நம்முடைய கண்களை மூடிக்கொள்ளும் போது நாம் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவோம். கண்மலைகளின் அரண்கள் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். நம்முடைய அப்பம் நமக்கு கொடுக்கப்படும். நம்முடைய தண்ணீர் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் தியானித்த இந்த தியானத்தின்படி வாழ எங்களை நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. வாழ்வதற்கு ஏற்ற பலனை தாங்க. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. நீதியாய் நடக்க பலன் உண்டு. செம்மையானவைகளை மட்டும் பேச எங்களுக்கு பலன் உண்டு. ஆண்டவரே, தவறான ஆலோசனைகளுக்கு எங்களுடைய செவியை அடைக்க பலன் உண்டு. பொல்லாங்கானதை காணாதபடிக்கு எங்கள் கண்களை மூடிக்கொள்ள எங்களுக்கு பலன் உண்டு. ஏசப்பா, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்கவும், பரிதானத்துக்கு விரோதமாக எங்கள் கைகளை உதறவும் ஆவியானவர் எங்களுக்கு நீ பலன் தருகிற தகப்பனாய் இருப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆண்டவரே, கிருபையினால நீர் எங்களை நன்மைகளினால் முடிசூட்ட போகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.